வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மக்களே. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பெங்களூர்லேருந்து தாய்லாந்துக்கு எப்படி போனோம், எந்த ஃப்ளைட்டில் போனோம், எவ்வளோ ரேட் ஆச்சு எல்லாமே நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணிருங்க. நீங்கள் டால்மியோங் ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னா ட்ரூ 5G கம்பெனியை பாருங்க. அந்த கம்பெனியில் சிம் கார்டு வாங்க 8 டேஸ்க்கு 449 சார்ஜ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டர் ப்ரூஃப் பவுச்சும் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் ஃப்ளைட்டில் வாங்கினீங்கன்னா 100 பாத் சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் 3 பேர் போயிருந்தோம், ஒரே சிம் கார்டு தான் வாங்கினோம், 3 ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இதை நான் ஃப்ளைட்டில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா 300 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஃப்ரீயாகவே வாங்கிக்கங்க. கைஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டால்மியோங் ஏர்போர்ட் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காக டாக்ஸி வெளில நிற்குது. பட் நம்ம அதுக்கு இடையில என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையோட பிரேக்ஃபாஸ்ட் 7-11 தாங்க முடிக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 7-11 இருக்கு எனக்கு பின்னாடி. சரி வாங்க, உள்ள என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹால்ஸு. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசைக்கு 1 rupees தான் வந்து ஹால்ஸ் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35 தாய்பாட்னா நம்ம ஊருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 80-90 rupees. இந்த ஹால்ஸ் வந்து 90 rupees. நிறைய இருக்குது வித்தியாசமாக. ஆனால் அதெல்லாம் வந்து என்ன எப்படி இருக்குன்னு தெரில. வெண்டோஸ் மாதிரி இருக்குல்ல? வெண்டோஸ் மாதிரி இருக்குல்ல. இது நம்ம ஒரு ஆல்பம் லைவ் மாதிரி இருக்கு. ஆமாம், ஆல்பம் இது தான். வேணுமா உனக்கு? சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணும்னா வாங்கிக்கிறோமா? சரி ஓகே. 30 + 36 66 4க்கு தானே பண்ணிக்கிறீ. அது ஆம் தான்டா. ஆமும் பண்ணி தானா சரியாண்டா. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்குவிட்டை வந்து அப்படியே கருவாடு மாதிரி பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அப்படி ரிப்பன் மாதிரி போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க. அது ஏதோ சம்திங் அவங்களே வந்து குக் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. நம்ம ரெடி டு ஈட் அப்படின்ற ஸ்டேஜுக்கு கொடுப்பாங்க. பட் நம்ம இது சாப்பிட போகிறதில்ல. நம்ம பாட்டுக்கு இதை வாங்கி சாப்பிட்டு அப்புறம் நாளைக்கு பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் அது வேண்டாம். இது உண்மையிலே போர்க்கா? ஹாம் சீஸ் சாண்ட்விச் இது. ஓகே, எனக்கு இது போர்க் மாதிரி தெரியல. அடுத்த 7-11 வந்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் மட்டும் இதுனா பசி இடத்துக்கு மட்டும் நூடுல்ஸ் பேக் ஒன்று வாங்கிக்கிறோம். ஓகே, ஒரு 4 பேக். உனக்கு வேணும்ல அதில்? எனக்கு ஒன்று. அப்போ 3 பேக். வெஜ்ஜில் இருக்கா? வெஜ்ஜில் இருக்குது. ஸ்டார்டிங்கே கொஞ்சம் வெஜ்ஜாக ஸ்டார்ட் ஆகும். வெஜ்ஜு அதில் வாங்கலாம் அதில். ஆனால் நூடுல்ஸா? நூடுல்ஸ் தான். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரான் நூடுல்ஸ் 22 பாட். ஏன்னா இவ்வளோ சின்னமாக இருக்குது? இல்லை அதே சைஸ் தான், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சைஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்குன்னு நினைக்கிறேன். என்ன டிஷ்னே தெரில, இங்கிலீஷில் எதுவுமே போடல. லென்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம்மா? க்ரீமி டாமியா. டாமியாண்டா இது வேணாம்ப்பா. நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்டுக்கலாம். இதுதான் கொஞ்சம் ஃபேமஸ் இங்கே பனானா ஃப்ளேவர் 28 வாட். ஸோ இது வந்து இங்கே வந்து ஒரு ஃபேமஸ் ட்ரிங்க்கு எனக்கு தெரிஞ்சு. நிறையா யூடியூபர்ஸ் வந்து இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்ரீராமுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்குவோம். நம்ம ஊரில் வந்து நண்டு உடச்சி சாப்பிடுவோமா, இவங்க வந்து உடச்சே உள்ளே வச்சுருப்பாங்க. அதையே மட்டும் வச்சுருப்பாங்க. 500 பாட்டில் வாங்குவோம். சாரி, ஸ்ட்ரா என்ன கடைக்கு வேலைக்கு சேர்ந்தவங்களா? ஆமாம், அதில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி பண்ணிக்குவோம். போகிற பக்கம் ஒரு பொது சேவை தான், எல்லாம் நம்ம நண்பர்கள் தான். ஸோ இப்போ வந்து நூடுல்ஸ் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதை ட்ரை பண்ண போகிறோம். சரியா? இது என்னது? ஃபெர்மெண்டட் மில்க் தான். சிம்பிள். ஓகேவா? மில்க் ஷேக்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொன்னாங்க. ட்ரை பண்ணலாம். புளிக்குது, ஒரே புளிப்பு. அப்போ லெசி மாதிரி இருக்கா? லைட்டாக லெசி மாதிரி. கொஞ்சம் உப்பு கறிக்குது, புளிக்குது, எல்லா டேஸ்ட்டும் கலந்த மாதிரி இருக்குது. குடு இல்லை நானே எடுக்கிறேன். நீ கூட இல்லைடா வேணாம்டா. ட்ரை பண்ணுறா. தலைவன் இப்போ ரிவ்யூ சொல்லுவான் பாருங்க. பிரமாதமாக இருக்கா? இது பன்னீர் பால் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கு. தேங்க்யூ. இது வந்து கப்புன்கா அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த மாதிரி வந்து நேம் போர்டெலாம் வச்சுருக்காங்க. சரிங்களா? இந்த நேம் போர்டை வந்து பார்த்துட்டு நீங்கள் உங்கள்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா யார் நமக்கான டாக்ஸி டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து வர சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா? இதுதான் இங்கே இருக்கிற ஃபார்மாலிட்டி. ஸோ நமக்கு வந்து நேம் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசனிங் போட்டு நூடுல்ஸை குழப்ப போகிறோம்.
நூடுல்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு கேப்ல ஏறி கிளம்ப வேண்டியதான். முட்டை எங்கன்னு தெரியலையா? நான் தெரியல. உங்களுக்கு ரால் கிடைக்குதான்னு பார்க்கலாம். எங்கள் ரால் இருக்குடா உள்ள. வந்து டாமியூம், இந்த ஊரோட சிக்னேச்சர் ஒரு டிஷ் ஒன்று டாமியூம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டாமியூமோட ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இதுதான் ஒரிஜினல் ஃப்ளேவராக எனக்கே தெரியாது. குட், பையன் ரெடி பண்ணிட்டான். நல்லா கிண்டல். பெரிய செஃப்பாக வருவான் போல் ஃபியூச்சரில். அடுத்து இவன் என்ன கிண்டிக்கிட்டு இருக்கான் தெரியல. இது என்னடா என்னோடதாரா? ஓகே, நீ இதோட தீயே ப்ரான். நானும் ப்ரான் தான் எடுத்தேன், பட் சிக்னேச்சர் ப்ரான் டிஷ். இது வந்து பார்த்திங்கன்னா டாமியூம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது சூப் மாதிரியே இல்லை, நார்மலாக ட்ரையாக இருக்குது. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இப்போ எல்லாத்தையும். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா டிஷ்ஷையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஹரியோட எக் நூடுல்ஸ், எக்கே இல்லாத எக் நூடுல்ஸு. நீ இப்போ ப்ரான் எங்கே இருக்குன்னு காட்டுறடி. அதுக்குள்ளே ஒருத்தன் போட்டான். நான்வெஜ்ஜில் வந்து ப்ரான் என்னடா இவ்வளோ வருது? ஆனால் ஒரு ஸ்மெல் வருது பார்த்தியா? ஒரு சோயா சாஸ். சோயா சாஸ் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அது எவ்வளோ நல்லா இருக்கும் எனக்கு தெரியல. எப்படி இருக்கு அது? எப்படிரா இருக்கு ஸ்ரீராம? தலையாட்டக்கூடாது. என்ன காரமாக இருக்கா? ரொம்ப சுமாரான ஒரு டேஸ்ட்டு. சாரிடா ஹரி, பரவாயில்லடா. இதை நான் சொல்லியே ஆகணும். நல்லா இல்லை. லைட்டாக ஏதோ மண்ணு மாதிரி டேஸ்ட் வருது. அது என்ன டேஸ்ட்னு எனக்கு தெரியல. டேஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிர் ப்ரான் நூடுல்ஸ். ஓகே, உரக்கி தாங்கி பாருங்க, கதறான் அவன். இந்த பாரு தலை ப்ரான் பார்த்துக்குங்க மக்களே. ஆமாம், இதான் ப்ரானா. பார்த்துக்குங்க, எங்கே ஜூம் போங்க, நல்லா பக்கத்தில் கட்டுறேன் தான் பெருசாக தெரியும். இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரான். எக் நூடுல்ஸில் எக் இல்லை, ஆனால் ப்ரான் நூடுல்ஸில் ப்ரான் இருக்கு. இருக்கான். ஏமாந்துட்டான் ஹரி. அவன் ஒருத்தன் இது தாங்க முடியாமல், காரம் தாங்க முடியாமல் போடுறான். இதுதான் கொஞ்சம் மட்டும். இதுவுமே ரொம்ப ஓகே தான். பட் அதை கம்பேர் பண்ண இவனை கூட்டு போய் ரிவ்யூ பண்ணாதீங்கடா. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து மச் பெட்டருங்க. மச் பெட்டருங்க. அடுத்து இந்த ஊரோட சிக்னேச்சர் டிஷ்ஷு வளருது வாய் உரப்பில். எல்லாத்துலேயும் வாய் வச்சிட்டான். என்ன இது எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன அது நீ ஆர்டர் பண்ணது? நல்லா இருக்கும். அப்போ இதே எடுத்துக்கோவா. இது வந்து கார்லிக் டேஸ்ட் அது நல்லாயிருக்கும். பேர் என்ன? அதான் டாமியூம், ஷ்ரிம்ப் டாமியூம் ஃப்ளேவர் இந்த நூடுல்ஸ். வந்தால் இது மட்டும் வாங்க, இந்த அது ரெண்டும் வாங்கிறாங்க. அதுக்கு டெஃபினட்டாக வாங்கிறாங்க, வாங்கவே வாங்கிறாங்க. நமக்குன்னு ஒரு கார் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கார் நம்பர் இருக்குது. சொல்கிறா, கார் வந்துருச்சு, டொயோட்டா ஆல்டிஸ். கைஸ், நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டான்மியாங் ஏர்போர்ட்டில் இருந்து பட்டாயா போயிட்டுருக்கோம். கைஸ், நம்ம டைகர் பார்க் வந்துட்டோம். ஸோ உள்ளே போயிட்டு என்ட்ரி போட்டு நம்ம டைகரோட விளாண்டு ஃபோட்டோ எடுக்கிறது தான் வேலை. இப்போ ஸோ நமக்கு டைகர் பார்க்குள்ளே என்னென்ன டிக்கெட் எடுக்கணுமோ அது எல்லாமே நம்ம ட்ராவல் ஏஜென்சியை நமக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. நம்ம யார் மூலியமாக போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் ஹாலிடேஸ் மூலியமாக தான் போயிருந்தோம். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, சொல்லணும்னு தோணுச்சு, அதான் யூஸ் ஆகும்னு சொன்னேன். நாங்கள் போனப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோம், ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணி உங்களோட ட்ரிப்பை புக் பண்ணிக்கோங்க. நமக்கு பிக் டைகர் தான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஏஜென்சிலேருந்தே புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 810 பாட், அதாவது 1830 ரூபீஸ்ங்க. டே புலி, இங்கே பாரு, சிறுத்தை வந்திருக்குண்டா. சிறுத்தை டே அக்கா வந்திருக்குண்டா அப்படின்ட்டு. பப்ஸு போடுறதா? ஆமாண்டா, சாப்பிட்றத கரெக்டாக எய்ம் பண்ணி பார்க்குறானே. நம்மளோட சேர்ந்தவனா இருப்பான் போல. டைகர் மே ஸ்ப்ரே, டைகர் ட்ரிக் போடும். இங்கே போடுறான். இவன் என்னடா இதான் தண்ணிக்கு இருக்கான்? என்ன கேட்டால் இது வந்து ஒன் டைம் வேணால் நீங்கள் பார்க்கலாம், ஓகே தான், ரொம்ப ஒருத்தன்னு சொல்ல முடியாது. நாங்கள் போனப்போ என்ஜாய் பண்ணோன்னா நிறையா ஃபோட்டோ எடுத்துட்டோம். பட் அந்த ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே தனியாக காஸ்ட் நீங்கள் பே பண்ணால் தான் அது உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற எல்லா ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணுங்கள், எந்த ரூல்ஸுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு டூரிஸ்ட் டைகர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ பி கேர்ஃபுல் மக்களே. நீங்களாம் ஜாலியாக பிடிக்கணும் கூட விளாண்டுட்டு இருக்காங்க, நம்ம பக்கத்தில் உதவியே பயந்துட்டு இருக்கோம். நீங்கள்லாம் பாருங்க மக்களே, டெய்லி குடியோட தான் இவங்க வந்து வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இது பாருங்க, என் போஸ்ட் தான் அப்புறம் வேணும் ஃப்ரெண்டு காலத்து கேஸ்ட்டு உட்காந்துருக்கான். காலை விரிச்சு போட்டு வடிகள் தூங்குவான்ல, இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க, தூங்கு அப்படின்பான்ல.
முட்டு கொடுத்து முரட்டு செலவா தூக்க விடாதாக்கெல்லாம். டேய் இவன் இன்ஸ்டாம் வர்றா, எவனோ ஒருத்தன் நம்மளை பற்றி பேசுகிறாங்க. டேய் தம்பி பின்னாடி வர்றா, சொன்னமுத்தா. டேய் ட்ரு ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இது பேர் வந்து அண்டா. இது பேர் அண்டா. அண்டானா முட்டையாடா ஹிந்தியில். முட்டையா சாப்பிடுமோ? என்ன ஒரு புத்திசாலித்தனம். இவன் இல்லை இவள். நாட்டா நாட்டா. ஏய் பூனை தான்டா, பிக் கேட். இது வந்து பூனைகளோட வகை. ஓநாயெல்லாம் வந்து நாயோட வகை. ஓநாய் நரி இதெல்லாம் வந்து நாயோட வகை. இப்போ அங்கே பாடுறா ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா கோல்டன் டபி. கோல்டன் டபி அப்படின்றது ஒரு ரேர் டைகர் ஸ்பீசிஸுங்க. மோர் தென் 30 தான் இருக்குது இந்த வேர்ல்டே, சரிங்களா? அதில் ஒன்று தான் இது. இதுதான் அது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், லைட்டாக இருக்கும், கோல்டன் கலரில் இருக்கும். நம்ம தலை சொல்கிறான், அந்த ஆளும் அந்த டைகரும் ஒரே கலரில் இருக்காங்க அப்படின்றான். அவ்வளோதான் முடிஞ்சு. எங்கே டேய் அது அங்கே ஸ்விம்மிங் பூல் உட்காந்துட்டா பைத்தியக்காரன். நம்மால் ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ல வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் மேலே கேமரா வச்சு தான் காமிப்பார். டேய் கேமராக்கு தான் ஆயிரம் போகுதுரா. இவன் ஏதோ இதில் இருக்கான் போல. இல்லையே அரி. டேய் அதை கூச்சப்படுத்தாங்கடா, 2 ஃபீல் வாங்கடா மெட்டல்டா. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? அப்புறம் பின்னாடியே போகலாம். அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க, சிஸ்டர்ஸ் தான் அவங்க. அப்படியா? அதை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களா, அது தூங்க விட மாட்டாங்க. அதை இவர் அது எஸ்கேப் ஆகுது பாரு நைஸாக. இப்போ கத்துவான், அந்த ஓடிடுச்சான். ஓடிட்டுண்டா சாமி ஓடினான். அதில் இந்த நாடோடிகள் படத்தில் வர மாதிரி டைகர் பார்க்கில் நம்ம என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஹோட்டலில் வந்து ஒரு ஸ்விம்மிங்கை போட்டு அலப்பறையை போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட் போய் அங்கே என்னென்னமோ பண்ணோம். அது என்ன பண்ணோன்றதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிருங்க. ஃபாலோயிங் டேஸில் நம்ம என்னென்ன பண்ணோம், எந்தெந்த இடத்துல என்னென்ன என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத நான் ஃபாலோயிங் பிளாக்ஸில் போட போகிறேன். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப். அடுத்த தரமான வீடியோவில் உங்களை பார்க்குற மக்களே. பாய்.